என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 10வது வசனத்தில், உத்தமர்களை மோசப்படுத்தி பொல்லாத வழியிலே நடத்துகிறவன் தான் வெட்டின குழியிலே தானே விழுவான், உத்தமர்களோ நன்மையை சுதந்தரிப்பார்கள். கர்த்தருடைய ஆவியான இந்த இடத்தில் 2 வகையான கூட்டத்தை பற்றி சொல்லுவதை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒன்று உத்தமர்களை பற்றியும், அதோடு கூட அந்த உத்தமர்களை தவறான பாதையிலே நடத்தி அவர்களை ஒரு குழியிலே தள்ள வேண்டும் என்பதற்காக சதித்திட்டத்தை செய்து கொண்டிருக்கிற பொல்லாதவர்களை குறித்தும் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் இந்த காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்க முடியும். சில பேர்லாம் ரொம்ப உத்தமமாக தங்களுடைய காரியங்களை செய்வாங்க. ஆனால் அவங்கள மோசப்படுத்தணுன்றதுக்காகவே சில பொல்லாதவர்கள் அவங்களை ஏதாவது ஒரு காரியத்தில் சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தேவையற்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்குள் திணித்து அல்லது அவர்களை பொல்லாத ஒரு வழியில் நடத்தி கொண்டு போவதற்காக அவர்களுக்குள் இருக்கிற அறியாமையை பயன்படுத்தி அவர்களை தவறாய் நடத்தி ஏதாவது ஒரு சிக்கலில் அவங்கள சிக்க வைக்கணுன்றதுக்காக ரொம்ப தீவிரமாக தந்திரமாக செயல்படுறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இது வேலை ஸ்தலத்தில் மாத்திரம் இல்லை, குடும்பத்திலே நம்ம பார்க்க முடியும். எல்லா இடங்கள்லையும் நம்ம இப்படி பார்க்க முடியும். உத்தமர்களை மோசப்படுத்தும்படிக்கு சில பேர் சதி திட்டங்களை செய்து கொண்டிருப்பாங்க. ஆனால் கடைசியாக என்ன நடக்கும் தெரியுமா? யார் சதி திட்டத்தை செய்தாங்களோ அவங்களே தாங்க வெட்டின குழியில் போய் விழுவாங்க. ஆனால் உத்தமர்களை கர்த்தர் என்ன செய்வார்? பாதுகாத்து கொள்வார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, நீ வேலை செய்கிற உன் வேலை ஸ்தலத்திலே உனக்கு மேல் அதிகாரிகளாக இருக்கிறவர்கள் பல காரியங்களை உனக்கு கற்றுத்தராமல் இருப்பார்கள். எங்கே நீ முன்னேறி போயிடுவியோ, எங்கே நீ வளர்ந்து வந்துடுவியோன்னு சொல்லிட்டு அந்த பொறாமையிலையும் தீய எண்ணத்துலேயும் பல காரியங்களை உனக்கு மறைத்து வைப்பாங்க, அல்லது உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருப்பாங்க, அல்லது தவறான முறையில் உன்னை நடத்தி கொண்டு போக ஆரம்பிப்பாங்க. ஆனால் நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றி போய்கொண்டே இருங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை தப்பு வைப்பார், ஆனால் அவர்களையோ சிக்க வைப்பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போவதில் இன்னும் அதிகமாய் நமக்குள் உண்மையும் உத்தமமும் பெருகிக் கொண்டே இருக்கட்டும். நம் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.